சரிங்க. இப்போ வந்துட்டு உங்கள் பேர், நீங்கள் எந்த ஊர், நீங்கள் எவ்வளோ நாளாக இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. அதாங்க 15 வயசுலேருந்து ஆடு வச்சுக்கிறேன். சரி. ஆனால் அதிகமாக உருப்படி அப்போ இல்லை. 4 ஆடு 5 ஆடு வச்சுருந்தேன். இப்போ ஒரு 10-15 உருப்படி வச்சுக்கிறேன். எவ்வளோ வருஷமாக நீங்கள் அது தோராயமாக சொல்லுங்கள், ஒரு 20 வருஷமா? 20-30 வருஷமாக இருக்கும். இப்போதைக்கு எவ்வளோ நீங்கள் ஆடு வச்சுருக்கீங்க? ஒரு 5 உருப்படிக்குது. அது அவனுக்கு தான் கொஞ்சம் அதிகமாகுது. அவனுக்கு ஒரு 3 ஆடு, 2 பேர் ஆடு. சரிங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் ஆடு வளர்க்குறீங்களா, இது தரைமுறை வளர்ப்பில் வளர்க்குறீங்களா? தரைமுறை வளர்ப்பு தான். தரைமுறை வளர்ப்புங்களா? எதுக்காக தரைமுறை வளர்ப்பு நீங்கள் பண்ணுறீங்க? நாங்கள் அது போல் அப்போதுலேருந்தே இப்போ தான் பண்ண வந்துக்குது. அங்கே கட்டி மேலே வளர்க்குறாங்க. அப்போல்லாம் எதுவும் கிடையாது. சரிங்க. தான் தான் மேயும். இப்போ தரைமுறை வளர்ப்பில் வளர்த்தா நமக்கு லாபமா, இல்லை வந்துட்டு பறன் மேலே வளர்த்தா லாபமா? இப்போ வந்து அது பண்ணை கட்டி வளர்க்குறாங்களா, அதுக்கு தனியாக வந்து நட்டு பறனை போட்டு தாயை கட்டி மாரி கட்டுறாங்க. இது அதிகமாக ஆடுக்கிறதுனால நாங்கள் வச்சுன்னு மேய்க்கிறோம். அது போல் நம்மளால பண்ண முடியாது. அதனால இது போல தரப்பு தான் மேய்ஞ்சிக்கணும். தரையில் தான் ஒன்று. சரி. இப்போ நீங்கள் இதை வளர்த்தீங்கல்ல, நீங்கள் முதல்ல எவ்வளோ ஆடு வச்சு நீங்கள் உற்பத்தி பண்ணீங்க முதல்ல? ஆமாம், 2 ஆடு தான். 2 அந்த ஆடு இருக்குங்களா இப்போ? இல்லை, 2 ஆடு வச்சு வளர்த்தது தான் இப்போ இவ்வளோ இருக்கு. இதுதான் 2-3 வீட்டுக்கார ஆடு இது. அவனுக்கு ஒரு 5 ஆடு இருக்குது. அவனுக்கு 2, அது அவனுக்கு ஒரு 10. இதுக்கு என்ன தீவனம் தீனிலாம் போடுறீங்க? இது மேலே சேர்த்து தான் தழைக்கு அறுத்து போடுவோம். புண்ணாக்கு தண்ணி வைப்போம். கடலை புண்ணாக்கா? வேர்க்கடலை புண்ணாக்கு அது வைப்போம். இதுக்கு போச்சுன்னா அதான். வேற எதுவும் மக்கா சோளம் இந்த மாதிரிலாம் எதுவும் போடுறோம்? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சோளம் தீவனம் அந்த வேலி மசாலா இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்களா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மேய்க்கிறதோட சரி. மேய்க்கிறதோட சேர்த்து தான் தலை மாட்டுங்களுக்கு தலை ஆடு பெட்டி போடுவோம். தின்னும். இப்போ ஆடு வளர்க்குறது வந்து இப்போ நீங்கள் ஆடு வளர்த்துறீங்க, இதை மார்க்கெட்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதாவது வியாபாரம் பண்ணுறது. இப்போ நீங்கள் எங்கே இது மாதிரி வியாபாரம் பண்ணுவீங்க? செஞ்சு கொண்டு போவீங்களா? செஞ்சு கொண்டு போவோம். வியாபாரிங்க வந்து வாங்கிடுவாங்க. இப்போ வியாபாரிங்க வந்து இங்கே வாங்கிட்டு போகிறாங்கல்ல, அது உங்களுக்கு லாபமாக இருக்குமா, இல்லை கொண்டுட்டு போனால் லாபமாக இருக்குமா? இப்போ அவங்க கொண்டு விற்றா 10 ரூபா விற்கும். நம்மளால லாரி வண்டி சத்தம் கொண்டு கொடுத்துருந்தா நாங்கள் இங்கே ஊரோட விற்று போடுவோம். இது இல்லாமல் கறி போகிறதுக்காக விற்றா உங்களுக்கு லாபம்லாம் வராதா? கறியெல்லாம் வந்து அதிகம் ஒரு நாள் பண்டிகை வந்தால் தான் 700 ரூபா அப்படின்னு. இப்போ இதில் எதுவும் நோயெல்லாம் எதுவும் அந்த வளர்றதில்ல? நோயெல்லாம் எதுவும் இல்லை. குட்டிங்க தான் ஒரு 10 குட்டிங்க செத்து போச்சு. எப்படி அது செத்து போச்சு? அப்படியே கழிஞ்சுன்னா அப்படியே செத்து போகுது. அதான் இந்த வருஷம் எதுவும் நோய் கிடையாது. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னே எந்த கொஞ்சம் 25 குட்டிக்கு செத்து போச்சு. தடுப்பூசிலாம் இதெல்லாம் எதுவும் போட தெரியும்? போட்டாங்க. இப்போ இது எவ்வளோ குட்டி போடும் ஒரு ஆடு? ஒரு ஆடு வந்து 2 குட்டி போடும், 1 குட்டி போடும், 4 குட்டியும் போடும். எத்தனை மாதத்துக்கு ஒரு டைம்? 6 மாதத்துக்கு வருது. 6 மாதத்துக்கு ஒரு. நீங்கள் எவ்வளோ மாதத்துக்கு ஒரு டைம் விற்பனை பண்ணுவீங்க? நாங்களா? நாங்கள் வந்து 7 மாதம் 8 மாதம் இப்போ வந்து 6 மாதம் விட்டு போடுவோம். கடை வெட்டிலாம் விட்டு போடுவோம். போதுங்களா? அதெல்லாம் விட்டு போடுவோம். அது அம்மா வந்து கடை வெட்டிங்கலாம் விட்டு போடுவோம். இப்போ வந்துட்டு இந்த 6 கிலோ வரும் இந்த விட்டு போடுவோம். ஒரு ஆடு வந்து சராசரியாக நீங்கள் எவ்வளோ விற்பீங்க? குறைஞ்சபட்சம் விலை எவ்வளோ? இடம் வந்தால் எவ்வளோ விற்பீங்க? இடம் எல்லாம் போடுறது நம்ம ஒரு மதிப்பு நான் கையை வச்சு பார்த்தா சொல்லுவேன். 6 கிலோ 7 கிலோ வரும் அந்த மாதிரி. அதுன்னா ஒரு 4000 5000. சரி. இப்போ வந்துட்டு இப்போ நீங்கள் ஆடு வளர்க்குறீங்களா, ஆடு வளர்க்குறதுல வந்து எந்த மாதிரி வளர்த்தா உங்களுக்கு நல்ல லாபம் வரும், எந்த மாதிரி வளர்த்தா உங்களுக்கு நஷ்டம் வந்துடுது? என்ன மாதிரினாக்கா நோய்ங்க வராத இருந்தால் நம்மளுக்கு லாபம் தான். நோய்ங்க வந்துச்சுன்னா குட்டிங்க போயிடுது. இப்போ நோய் தான் பெரிய பிரச்சனை. தீனிலாம் இதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை. எதுவும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. வேலை தான் மேயும். மலாட்டை போட்டாங்களா அங்கே கரம்பு கராத்தா அப்படி ஓடிமோ அப்படி ஓடிமோ மலை மேய்ப்போம். அதான் இருக்குது நிறைய செஞ்சாலும். நீங்கள் எதுக்காக இப்போ இந்த தொழிலில் நீங்கள் எடுத்தீங்க? நம்மளுக்கு வேற வழி இல்லை. நிலம் வந்து அவனுக்கு சுத்தமாக நிலமே கிடையாது. ஆடால் தான் முன்னாடி பசங்க சாப்பிட்டு இன்னும் 2 ஏக்கர் சொத்து இருக்குது. ஆடால் தான் ஆடு மேய்ச்சிங்க. சரி, ஓகே. இப்போ வந்து சராசரியாக ஒரு வருஷத்துக்கு வந்து என்னால் இவ்வளோ ரூபாய் கண்டிப்பாக இதில் சம்பாதிக்க முடியும் அந்த மாதிரி சொல்லுங்கள். எவ்வளோ அந்த ஆடு வளர்க்கறது மூலியமாக சம்பாதிக்க முடியும்? அதான் சொல்கிறேன்னா நோய்ங்க இல்லாத இருந்தால் ஒரு 10,000 15,000
அது சம்பாதிக்கலாம் மாதம். ம் வருஷம் 6 மாதத்துக்கு ஒரு இடம் மாதம் எல்லாம் ம் 6 மாதம் 7 மாதம் ஆகிடும். ம் 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 சரி. இப்போ வந்து குட்டிங்க திறமையாக இருந்துச்சுன்னா 4 மாதத்தில் விற்றுக்கலாம். ம் குட்டிங்க ஒரு ஆச்சுன்னா 7 மாதம் 8 மாதம் ஆகும். ம் ம் இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து 3 பேர் சேர்ந்து பண்ணுறீங்க அப்படி தானே? தனித்தனியாக மேய்க்கிறோமா போயிட்டு அவங்கவுங்களோட வீட்டுக்கு போகிறோம். ம் அவங்க தனித்தனி தான். பகலில் மட்டும் எல்லாம் கும்பலாக மேய்ப்போம். இப்போ இங்கே இவ்வளோ தூரம் நீங்கள் காடெல்லாம் கொண்டு போய் மேய்க்கிறீங்களா? இது வந்துட்டு உங்களுக்கு பாதுகாப்பானதா? எங்களுக்கு யாரும் ஒன்றும் நாய்க்கு வந்து கடிக்குமா? அதுதான் பார்க்கணும். ம் நாய் இருக்கான். ம் நாய் தான் முன்ன ம் அங்கே மேய்ச்சி அந்த ஆத்தாண்ட அங்கே ஒருத்தர் கூட வரும். ம் சரி. இப்போ நீங்கள் வந்துட்டு புதுசாக ஆடு வளர்க்க வராங்கன்னு வச்சுக்கோ, இளைஞர்கள், அதாவது வந்து இளைஞர்கள் புதுசாக அந்த தொழிலுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரன்மலையாக இருக்கட்டும் இல்லை வந்து தரைமலையில் வரப்பாக இருக்கட்டும், நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? இந்த மாதிரி பண்ணால் இல்லைங்க லாபமாக நல்லா பண்ணலாம், இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய தொழில் அனுபவத்தில் சொல்லுங்கள். எவ்வளோ ஆடு வாங்கி பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லுங்கள். ஆடு வந்து பரணை கட்டி வளர்த்தா இருந்தால் ஒரு சிக்கனமாக ஒரு 5 ஆடு 6 ஆடு வச்சுன்னா தீனி நம்மளால சமாளிக்க முடியும். அது ஆனால் வெளியில ஓடி போக மாட்டாங்க. பரணிலே தான் சாப்பிட்டு பரணில தான் இருக்கும். அது போல் வாங்கி அது போல் தகுந்த மாதிரி பண்ணை வளர்ப்பு தான் அப்போது சரியான முறைன்றீங்க. பண்ணை வளர்ப்பில் தான் சரியான இதுன்றீங்க. வேலைகள் அதிக கம்மியாக இருக்கும். அதில் வேலை கம்மிங்க தய பார்த்தாது ஆடுங்களுக்கு. இதுங்க காலாரின்னு மேய்ஞ்சிங்க. அது அந்த நேரமும் கழுத்து இல்லை அந்த அது எப்படி இப்போ இதில் வந்து வேலைகள் அதிகமாக இருக்குமே. இப்போ ஒரு ஆள் செய்கிறவள 2-3 ஆள் சேர்த்து செய்கிற மாதிரி இருக்குமே. இல்லை 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 ஒரே ஆள் பார்த்துக்கலாம். இப்போ 4 பேர் இருக்கிறோம். ஏன்னா சேர்ந்துட்டு ஓடும் போனால் 4 ஓடும். ஆனால் மழை நாள் வந்து 12 மணி 1 மணி கூட ஓடும். இப்போ இந்த வெய்ய டைம் ஆகிதுன்னா ஒரு 10 மணி ஓடும். சரி, நீங்கள் ஏன் வந்துட்டு இதை கடலை புண்ணாக்கு, இந்த மக்காசோளம், இந்த தீவனம்லாம் ஏன் போட மாட்டேங்கிறீங்க? வெயிட் ஏறுமே நல்லா போட்டோன்னா. வெயிட் ஏறும். அந்த அளவுக்கு நம்ம இது இல்லை, செலவு இது இல்லை, வசதி இல்லை. புண்ணாக்கு நம்ம வீட்டில் ஆடணும்னா அந்த வயசுன்னு சாயங்காலம் நம்ம புண்ணாக்கு போட்டு உப்பு போட்டு வைப்போம் சாயங்காலத்துக்கு. அது வந்து மேய்ச்சல் கம்மியாக இருந்தால் தான் அது இந்த சோளம் அந்த சோளம் வைக்கணும். ஆளுங்க தான் நல்லா ஒரு வாரம் மேயுது இல்லை. அதனால் வந்துட்டு நீங்கள் அப்படியே மேய்ச்சினுக்கிறீங்க. அப்படியே மேய்ச்சிங்க. இப்போ இது ஒரு பேட்ச் வித்துட்டீங்களா இல்லை இதுக்கப்புறம் தான் விற்கணுமா? இதுக்கு மேலே தான் விற்போம். பொறுக்கி விற்பீங்க எது இதாகுது? நோயெல்லாம் இப்போ எதுவும் உங்களுக்கு வந்தது கிடையாது? ஏன்னா நீங்கள் தான் வந்துட்டு இந்த மாதிரி மேய்க்கிறீங்களே, உங்களுக்கு அங்கே நோயெல்லாம் வராது? உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆமாம். ஆடு பயிரை வந்து அந்த குட்டி நெறிக்கா போகுதுன்னு போகுது. 3 மாதம் தான் பால் கொடுக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எத்தனை மாதம் பால் கொடுப்பீங்க? ஆடு வந்து 4 மாதத்துக்கு மேல்ட்டு 5 மாதத்துக்கு மேலே ஓட்டுச்சுன்னா பிரச்சனை இருக்குது. குட்டி நல்லா தண்டாட்டு இருக்கும். இந்த 3வது மாதமும் ஓடுது பாரு, குட்டி போடு 3வது மாதம் தான். ஆனால் குட்டிக்கு நறுக்க நின்று போகுது, காட்டுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பால் பார்த்தா அது நறுக்க நின்று. இப்போ ஒரு ஆடு எத்தனை குட்டி போடும் குறைஞ்சபட்சம்? 3 குட்டி போடுது, 4 குட்டியும் போடுது, 5 குட்டி கூட போடுது. அவ்வளோலாம் போச்சுன்னா பால் எப்படி பார்த்து? பால் வாங்கி ஊற்றுறது. நீங்கள் வாங்கி ஊற்றுவீங்க. அதான் அதுதான் பிரச்சனை. இப்போ ஒரு 2 போட்டுச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. குட்டி ஒரு குட்டி தாங்க. ஒரு ஆடு ஒரு 3 குட்டி போட்டாங்க. அதான் அந்த நித்தி ஆடு அது 3 குட்டி முன்னால வருது. அது நித்தி ஆடு அது அண்ணாண்டா 3 குட்டி போடுச்சு. நாமத்தாரு அதுக்கு இன்னும் ஒரு குட்டி வாங்கிட்டு 3 குட்டி போட்டு அது காப்பாற்றி நேற்று பயிராகி போச்சு. அதிகமாக முடியுது குட்டியா. அது இப்போ வாழை கோச்சு நிற்கிது கிடக்கிட்டு. அதான் சரிங்க, ரொம்ப நன்றி நீங்கள் சொன்னதுக்கு. ரொம்ப நன்றி. நான் உங்கள் பேரை சொல்லுங்கள் மறுபடியும். எல்லப்பன். ஈயகோணம் பஜனை கோயில் தெரு. இது டிஸ்ட்ரிக் என்னது? தாலுக்கா என்னது? மேல்மலையனூர் தாலுக்காவா? விழுப்புரம் டிஸ்ட்ரிக்கு. சரிங்க. இப்போ நாங்கள் வந்துட்டு இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்ககிட்ட நாங்கள் ஆடு வாங்குறதுக்கு நாங்கள் ஆளுங்களை அனுப்புனா நீங்கள் ஆடு கொடுப்பீங்களா? நம்மளுக்கு மதிப்பு அதுதான் நீங்கள் பேசுறது தான். நீங்கள் கொடுப்பீங்களான்னு கேட்குறேன். ஆடு அதாவது வீட்டாண்டே வந்து வாங்கினா கொடுப்பீங்களான்னு கேட்குறேன். கொடுப்போம். சரிங்கய்யா, அதுக்காக தான் ரொம்ப நன்றிங்கய்யா.